நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு ஜேவிசி ஸ்ரீராம். ரெண்டு பேரும் கூட்டணியை நோக்கி போறாங்களா, டியூன் பண்ணிக்கிறாங்களா, அதற்கான அச்சாரம் தானா இது? யோர் வியூஸ். வணக்கம் ஹரிஹரன். அதாவது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரசாங்கத்தை வீழ்த்தணும்னு பாஜக முடிவு பண்ணுது. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்க எந்த விதமான கூட்டணியும் தேவைப்படல. ஆனாலும் ஜேடியுக்கு ஒரு சீட்டு, ராம்விலாஸ் பாஸ்வானோட மகன் சிராக் பாஸ்வானுக்கு ஒரு சீட் கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா வீழ்த்தினாங்க. இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம், ஸ்டாலினோட அரசாங்கம் போகணும்ன்றது முடிவா இருக்காங்க. டெல்லியில பாஜக, தமிழகத்திலும் இருக்கக்கூடிய பாஜக. ஆனால் அதிமுக இல்லாம இதை வீழ்த்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதற்காகத்தான் இந்த கூட்டணி ஏற்பட போகிறது. ஏற்பட போகிறதா? ஆல் டன் அண்ட் சீல்டு. ரிப்பீட் யுவர்செல்ஃப். ஏற்பட ஆல் டன் அண்ட் சீல்டு. வார்த்தைய ஜாஸ்தியா விட்டீங்களோ, அவசரப்பட்டு விடுறீங்களோ? இல்லையே, இல்ல. ஏன் முடிஞ்சிருச்சா? கூட்டணி கண்டிப்பா இருக்குங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆல்ரெடி பேனிக் ஆயிட்டு இருக்காங்க. கூட்டணி வருது சார். too early to say சார். தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கு சார். 1 week is a long time in politics. நான் இப்ப சொல்றேன் சார், அஇஅதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வருது. ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறாங்க. அதுல நாம் தமிழர் கட்சி கூட இருக்கலாம். என்னது? நாம் தமிழர் கட்சி கூட இருக்கலாம் அந்த கூட்டணியில. எப்படி பொருந்தும்? ஏன் பொருந்தாது? அதாவது தமிழக மக்கள், தமிழை பேசக்கூடிய இலங்கை வாழ் மக்களை கொலை செய்தது ஸ்ரீலங்கன் அரசாங்கம். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு காங்கிரஸ் ஆட்சி, யூபிஏ ஆட்சி நடந்தது. அதுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சீமான் அவர்கள் வெரி கிளியரா he can talk. சோ இப்படி நரேட்டிவ் செட் பண்ணலாம்ங்கறீங்க. அது பொருந்துவாங்களா பார்க்கணும். அதை தாண்டி டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்சியும் இந்த பேச்சு டெல்லியில நடந்து கொண்டிருக்கும் போது அண்ணாமலை வச்சுக்கிட்டு இஃப்தார் நிகழ்ச்சியில கலந்துக்கிறார். அவங்க எங்க சார் போவாங்க? சார் எல்லாருமே வருவாங்க சார். அதாவது எடப்பாடியார் என்ன சொன்னாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, எங்களுடைய ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், டிஎஸ்எஸ்பி திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் எங்களுடைய எதிரி, மற்ற யாரும் எதிரி கிடையாது. அவரே தானே நேற்றுக்கு சசிகலாவெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம், தினகரனை சேர்த்துக்க மாட்டோம், ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டோம் நேற்று வரைக்கும் பேசுறாரு இந்த சந்திப்புக்கு முன்னாடி. சார் அதாவது தினகரன் என்ன சொன்னாரு, நான் இனிமே அதிமுக வர்றதுக்கே இஷ்டப்படல, நான் அமமுக ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கேன். ஓபிஎஸ் இபிஎஸ் அது அவங்க பார்த்துப்பாங்க சார், நம்ம தேவையில்லாத விஷயம், நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூட்டணி அமைஞ்சா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அறிகிறேன் எனக்கு என்ன பிரச்சனை கூட்டணி அமைய போகுது சார். திராவிட முன்னேற்ற எப்படி அமைச்சணும்னு நீங்க தான் உறுதியா இருக்கிறீங்க. என்ன சார்? நீங்க தான் உறுதியா இருக்கிறீங்க. நான் உறுதியா இருக்கேன் சார். ரைட். அஇஅதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, சோ இந்த பூர்வாங்க முடிவுக்கு இன் பிரின்சிபல் முடிவுக்கு வந்துட்டு தான் இதை சந்திப்புன்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்கன்னு பாக்குறதா? இல்ல, எல்லாமே சார் ஒவ்வொரு ஸ்டெப்பா, அதாவது இன்னைக்கெல்லாம் கூட்டணி எல்லாம் முடிவு பண்ண மாட்டாங்க சார். சமிக்கை நடக்கும், மீட்டிங் நடக்கும், ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், என்னது நம்ம எப்படி பயணிக்கணும்னு தெரியணும். அதிமுகவுக்கும் இப்ப பாஜகவினுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு, 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். அதாவது ஒரு நரேட்டிவே இல்லாத எலெக்ஷன்ல அதிமுக எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கிறது பிஜேபிக்கும் தெரியும். ஓகே, கூட இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதனால ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார். இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும்னா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் முடியும். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். இது கிட்டத்தட்ட 5 முனை போட்டியா இருந்ததுன்னா 200 சீட்டு திமுக ஜெயிச்சு. மும்முனை போட்டின்னு கருதுறீங்க? இது ஒரு மும்முனை போட்டி. அதிமுக பாஜக கூட்டணி, திமுகவுடைய இந்தியா கூட்டணி மற்றும் விஜய், இதுதான் பிரதான அணிகளா இருக்கும்னு கருதுறீங்க? கண்டிப்பா. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.